ஏடா படிச்சுட்டு இருக்க போல. ஆமா மச்சான், நாளைக்கு ஒரு டெஸ்ட்னு சொன்னாங்க, அதுக்குதான். என்ன மச்சான் சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு? ரொம்ப படிச்சிருச்சா? என்னடா சொல்ற? நான் நேற்று ஒண்ணு படிச்சேன்டா. என்ன படிச்சா? ஏதோ ஒரு பூச்சி நம்ம மேல கடிச்சா கூட ஆர்டிசிஸ் வருமாமே, அதை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. அது என்னமோ ட்ரிப்னோசோமா க்ரூசின்னு ஒரு பூச்சி இருக்காண்டா. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிஸ்ஸிங் பக் கூட சொல்றாங்க. அது நம்ம மேல இப்ப இங்க உள்ள கடிச்சு, இப்ப உனக்கு கடிச்சதுல அந்த இடத்துல கடிச்சுன்னா உள்ள ஸ்கின் லேயர்ஸ் ஒண்ணுன்னா இருக்கும்ல, டெர்மிஸ் அதுக்குள்ள போயிட்டு கடைசி பிளட் வெசல் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் பிளட் கூட மிக்ஸ் ஆயிடுமா. அந்த பிளட் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போறதுனால ஹார்ட் டிசீஸ் வருதான். இப்படிலாம் ஒரு பூச்சி இருக்கு. இதுக்கு நிறைய சிம்டம்ஸ் வேற இருக்கு. சிம்டம்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை பாருங்க. சிம்டம்ஸ்ல வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அக்யூட் அண்ட் கிரானிக்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்யூட்ல வந்துட்டு ஃபீவர், ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், டயரியா, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அக்யூட்ல வரும். இதே கிரானிக்ல பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ஆகும், டைலேட்டட் கார்டியோமயோபதி ஆகும். டைலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு என்லார்ஜ் ஆகிறது. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், எடிமா ஃபார்ம் ஆகும். நம்ம வந்துட்டு அக்யூட் ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு கிரானிக் ஸ்டேஜா மாறிடும். இப்போ டயக்னோசிஸ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா, செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அப்டாமினல் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அப்புறம் அப்பர் எண்டோஸ்கோபி எடுப்பாங்க, இசிஜி, அப்புறம் எக்கோ எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ல ரெண்டே ரெண்டு ட்ரக் தான் மச்சான். பென்சினிடாசோனும் நிஃபிட்டிவ் ஒரு 2 ட்ரக், அது போட்டாலே சரியாகும் மச்சான். சரி, அந்த இன்செக்ட் என்ன சொன்னா? டிப்னோசோமா க்ரூசி மச்சான். மார்க்கா சொல்லு. டிப்னோசோமா க்ரூசி. க்ரூசி க்ரூசி டிப்னோசோமா க்ரூசி இல்லடா, எனக்கு அடிச்சு கொசுதான்டா. கொசுக்கு போய் ஆடி கொண்டு வைக்கிறா.